ஹவாரிஜிகளை பற்றி இப்போ எங்களோட நிலைப்பாடு என்ன? இப்போ இவ்வளவு செய்யக்கூடிய ஹவாரிஜிகள், அதாவது முஸ்லீம்களை காஃபிர் என்று சொல்கிறது, அவர்கள் நிரந்தர நரகம் போவார்கள் என்று சொல்கிறது, அதுபோல் ஆட்சியாளர்களுக்கு ஆயுதமேந்தி போராடணும் என்று சொல்கிறது, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க எல்லாரும் என்னது காஃபிர்கள். உஸ்மான் ரதினா உட்பட யாரை அவங்க பாராட்டுவாங்க? அபூபக்கர் உமரை ரதியுல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாரும் நிராகரிக்கும்னு சொல்கிறவங்களை பற்றி எங்களது நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நம்ம வந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையிலேருந்து பேசுகிறவங்க, உணர்ச்சி ரீதியாக எந்த தீர்ப்பும் எடுக்கக்கூடாது. அவர்கள் நமக்கு பின்னால் தொழக்கூடாதுன்னா நாங்கள் அவங்களுக்கு பின்னால் தொழக்கூடாது, எங்களே காபிரண்டா அவனும் காபிர் தான், இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாமிய சட்டம் இருக்கும். அதனால் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ரெண்டு கருத்து ஏற்படுகிறது ஹவாரிஜிகளை பற்றி தீர்ப்பில். அவர்கள் வழி தவறியவர்களா அல்லது காஃபிர்களா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களா, இப்படி ரெண்டு பிரச்சனை என்ன செய்யுது அவர்களுக்கு மத்தியில் உருவாகுது. சில இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் காஃபிர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல்கிட்ட ரெண்டு கருத்து வருது. அவர் காஃபிர்னு சொன்னதாக ஒரு அறிவிப்பு வருது, இல்லை வழிகேடர்கள் மட்டும்தான் சொன்னதாக அறிவிப்பு வருது. ஆனால் சஹீஹானது இமாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் தர்ஜீஹ் பண்ண செய்தி என்னென்னா, அவர்கள் காஃபிர்கள் அல்ல, அவர்கள் காஃபிர்கள் அல்ல. என்ன அவர்களை பற்றி நிலைப்பாடு சொல்கிறாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் யாரும் அவர்களை காஃபிர்கள் என்று சொன்னதாக இல்லை. சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த ஹவாரிஜிகள் என்ன செய்கிறாங்க, தோன்றுகிறார்கள். பாதிப்பை மிகவும் எதிர்கொண்டவர்கள் யார்? அவர்கள் தான். சஹாபாக்கள் மிகவும் சிறந்த நபித்தோழர். இன்றைக்கு ஒருவருக்கு எதிராக வெளியே ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்புறதும் சஹாபாக்களுக்கு எதிராக கிளம்புறதும் ஒன்றல்ல. சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கப்பட்ட அவர்களுக்கு எதிராக அவர்களை காபிர் என்று சொல்றதும், இன்றைக்கு காபிரா இல்லையான்னு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு ஆளை பார்த்து காபிர்னு சொல்றது வேறு வேறு அம்சங்கள். அவர்களையே என்ன செய்யலை நபித்தோழர்கள் காபிர்கள் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு நபித்தோழர் ஹவாரிஜிகளை காபிர் என்று சொன்னதா ஒரு செய்தி என்னது இல்லை. அதனால இமாம் இப்னு தைமியாவுடைய தர்ஜீஹ், அது போன்ற பல இஸ்லாமிய அறிஞருடைய தர்ஜீஹ்னு சொன்னால் அவர்கள் காபிர்கள் அல்ல, அவர்கள் காஃபிர்கள் அல்ல என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய பெரும்பாலான ஒரு கருத்து. எனவே ஹவாரிஜிகள் வழி தவறிய ஒரு பிரிவினர்.